இப்போ இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சி பட்டத்துக்கு முனைவர் பட்டம் தேர்வு எழுதி, முனைவர் பட்டத்துக்கு நிறைய மாணவர்கள் எடுக்குறாங்க. இப்ப நீங்க பார்க்கிறவர் தான் ஃப்ரீமேன் டைசன். என்னைய பொறுத்தவரைக்கும் பிசிக்ஸ் படிக்கிறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவியல் விஞ்ஞானி தான் ஃப்ரீமேன் டைசன். இவருடைய ஆராய்ச்சிகள் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானவரு. ரிச்சர்ட் ஃபைன்மேனோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணவரு. ஒன் ஆஃப் த டாப் பிசிசிஸ்ட்ன்னு சொல்லலாம். ஆனா இவர்ட்ட பிஹெச்டியே கிடையாது. இவர் வந்து பிஹெச்டியை பத்தி சொன்னதை கேட்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏதோ பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏதோ ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்னு இல்லை. பிஹெச்டியோட நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னதாகவே அதை அவர் கண்டுபிடிச்சு அவர் சொன்னவர் தான் இந்த ஃப்ரீமன் டைசன், பிரிட்டிஷ்காரரு. இவர் பிஹெச்டி பத்தி என்ன சொன்னார்னா, அந்த பிஹெச்டி சிஸ்டம் இஸ் ரியல் ரூட் ஆஃப் தி ஈவில் ஆஃப் அகாடமிக் ஸ்னாபரி. ஸ்னாபரி அப்படின்னா தமிழ்ல திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படிப்புல ஒரு திமிரை உருவாக்குற ஒரு ஒரு மோசமான ஒரு தீங்கான ஒரு அக்கிரமமான ஒரு காரியம் தான் பிஹெச்டி சிஸ்டம். பிஹெச்டி வச்சிருக்கவங்க ஏதோ அவங்க பெரிய உயர்ந்தவர்கள் மாதிரியும், பிஹெச்டி இல்லாதவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் மாதிரியும் அதை ஒரு எண்ணத்தை அது உருவாக்குது. அது ரொம்ப தவறு. அது வந்து ஒரு வகையான கெட்ட திமிர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீமன் டைசன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இது பிஹெச்டி சிஸ்டம் அபாமினேஷன். தமிழ்ல அபாமினேஷனுக்கு அருவருப்பு, ஒரு கேவலமான இழி செயல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு கொடூரமா சொல்றாருன்னு சொல்லிட்டு அது ஃபுல் அவருடைய அந்த பேட்டியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது சயின்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான ஒரு ஆய்வு கட்டுரையில வந்திருக்க ஒரு ஃப்ரீமன் டைசனுடைய ஒரு நேர்காணல். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் நாட் ஹேவிங் எ பிஹெச்டி. நான் முனைவர் பட்டமே இல்லை அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. பிஎஸ்சி சிஸ்டம்ன்றது ஒரு அபாமினேஷன், ஒரு அருவருப்பு. சில நபர்களுக்கு பேராசிரியர்கள்லாம் ஆகுறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு தேதியில எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவத்தை உண்டு பண்றாங்க. அது ரொம்ப தவறு. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை வச்சுக்கிட்டு இதுதான் அவங்களுடைய தகுதி அப்படின்னு சொல்றதும் தவறு. அதே மாதிரி பிஹெச்டி அதிக நாட்களை எடுத்துக்கிறது, அது வந்து பெண்களுக்கு முக்கியமா இந்த ஆராய்ச்சி துறையில இருக்கிறதுக்கு மிகவும் கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி பத்தி ஒரு முழு நேர்காணல் கொடுக்குறாரு. இவர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி ஜாயின் பண்ணாரு. ஆனா அந்த பிஹெச்டி ஜாயின் பண்ணும்போது இவருக்கு இருந்த கடினமான சூழ்நிலைகள், இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு ஃப்ரீமன் டைசனுக்கு அது விரக்தியாகி பிஹெச்டி டிஸ்கன்டினியூ பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, வருஷம் நீங்க வேறு ஒரு ஆராய்ச்சியில நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே ஆராய்ச்சியில பல ஆண்டுகள் நீங்க செலவழிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாரு. 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. மிக முக்கியமான காலேஜ் கேம்பிரிட்ஜ் கார்னல் பல்கலைக்கழகத்துல அவர் படிச்சாரு. இவர் பாத்தீங்கன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல அவர் வேலை பார்த்தாரு. எப்படி ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு விமானப்படையில வேலை பார்த்தாருன்றத அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். நன்றி.